Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல வர 27ஆம் தேதி லான்ச் ஆக போற ஒரு ஸ்டைலான 5G ஃபோன் வந்து பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீங்க அப்படினா Infinix Note 50Xங்கற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து green, grey, purpleங்கற மூணு கலர்ல வருது. இதுல green வந்து வேகன் லெதர்ல finish பண்ணிருக்காங்க. grey, purple வந்து பாத்தீங்கன்னா மெட்டாலிக்ல வந்து finish பண்ணிருக்காங்க. இதனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வாங்க இந்த ஃபோனோட ப்ளஸ் மைனஸ் என்னங்கறத பாப்போம். First வந்து RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து பார்த்தா அப்படினா பேஸ் வெர்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 6GB வந்து சொல்லிருக்காங்க. இன்னொரு வெர்ஷன் வந்து பார்த்தா அப்படினா 8GB வந்து இருக்குிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து பார்த்தா அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. இரண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் பேஸ் வெர்ஷன்ல 128GB வந்து கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. சோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். இன்னொரு வெர்ஷன் பார்த்தா அப்படினா 256GB வந்து இருக்கலாம்ங்கறது நம்ம எதிர்பார்க்கிறோம். இது வந்து வர 27 ல வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். அது இல்லாம கார்ட் ஸ்லாட் வந்து பாத்தீனா 1TB டெடிகேட்டா இருக்குிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ இது வந்து வர 27 ல கன்ஃபார்ம் ஆயிடும். சோ அப்படி இருக்கும்போது இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா OS. இந்த ஃபோன்ல கஸ்டம் OS XOS 15 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 15 பேஸ் பண்ணி இருக்கு. ரெண்டு OS அப்டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ இது வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. இந்த ஃபோன்ல பேட்டரி லெவல் வந்து பாத்தீங்கன்னா 5500 mAh வந்து பேட்டரி லெவல் வந்து கொடுத்திருக்காங்க. சாலிட் கோர் பேட்டரிங்கறத சொல்லிருக்காங்க. 45 வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து சொல்லிருக்காங்க. ஆல் ரவுண்ட் ஃபாஸ்ட் சார்ஜ் 3.0ங்கற டெக்னாலஜி வந்து இருக்கு. பைபாஸ் சார்ஜிங் வந்து இதுல சப்போர்ட் இருக்கு. சோ இது மூலமா நீங்க கேம் வந்து ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஹீட்டை இது அவாய்ட் பண்ணும். அதுக்கு அப்புறம் வயர்டு ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து சப்போர்ட் வந்து சொல்லிருக்காங்க. AI சார்ஜ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிப்செட். இந்த ஃபோன்ல சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படினா MediaTek D7300 அல்டிமேட்ங்கற சிப்செட் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து 2024 ரீசன்ட்டான மாடல் தான். இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட். இதனோட மேக்ஸिमम ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா 2.5 GHz வந்து ஸ்பீட் வந்து இருக்கு. சோ இது வந்து பார்த்தோம் அப்படினா ரெகுலரா டாஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தா ரன் பண்ண முடியும். ஹெவியான டாஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா வந்து ரன் பண்ண முடியும். கேமிங் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. கேமிங் வந்து enhanced GPU G615 MC2 வந்து கொடுத்திருக்காங்க. 90 FPS வந்து பார்த்தோம் அப்படினா கேமிங்கான சப்போர்ட் இருக்கு. லாக் ஃப்ரீ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம் அப்படினா சப்போர்ட் வந்து இருக்கு. சோ ஓவராலா சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே. இந்த ஃபோன்ல ஸ்கிரீனோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6.67 வந்து ஸ்கிரீன் சைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. HD+ தான் வந்து பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. இத வந்து Full HD+ கொடுத்திருந்தாங்கன்னா இன்னொரு நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கும். இந்த ஃபோன்ல எல்லா ஃபீச்சருமே எக்ஸலென்ட்டா இருக்கு. டிஸ்ப்ளேல மட்டும் தான் கொஞ்சம் ஆவரேஜான லெவல் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் டிஸ்ப்ளே டைப் வந்து பாத்தீங்கன்னா IPS LCD ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் AMOLED கொடுத்திருந்தாங்கன்னா இன்னொரு சூப்பரான ஆப்ஷனா இருந்திருக்கும். 120 refresh rate வந்து கொடுத்திருக்காங்க. 388 வந்து PPI வந்து கொடுத்திருக்காங்க. பீக் மினிட்ஸ்லாம் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சோ இது வந்து வர 27ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். சோ ஓவராலா டிஸ்ப்ளேயோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படினா ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோன்ல பேக் கேமரா வந்து பாத்தீங்கன்னா டூயல் செட்டப்ல இருக்கு. 50 MP பார்த்தோம் அப்படினா மெயின் கேமரா, அல்ட்ரா கிளியர் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. OIS க்கான சப்போர்ட் இருக்கு. ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. டெப்த் கேமரா பார்த்தோம் அப்படினா 2 MP வந்து கொடுத்திருக்காங்க. இதுல டூயல் LED ஃபிளாஷ் வந்து சப்போர்ட் இருக்கு. இந்த ஃபோன்ல Full HD சப்போர்ட் இருக்கு. 4K வீடியோ வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. அதுக்கு அப்புறம் ஃபிளாஷ் லைட் வந்து ஸ்பெஷல் லைட் வந்து கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா வந்து பார்த்தோம் அப்படினா 8 MP வந்து கொடுத்திருக்காங்க. அதுல Full HD வந்து ரெக்கார்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த செல்ஃபி கேமரால டெடிகேட்டடா ஒரு ஃபிளாஷும் வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. சோ ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படினா ஒரு டீசன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ். இந்த ஃபோனோட பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படினா பேஸ் வெர்ஷன் 6GB RAM 128GB இன்டர்னல் வந்து பாத்தீங்க அப்படினா 12000 குள்ள தான் இருக்கும் அப்படிங்கறத கன்ஃபார்மா சொல்லிருக்காங்க. அடுத்த வெர்ஷன் வந்து பார்த்தோம் அப்படினா இன்னும் அப்டேட் ஆகல. இந்த வெர்ஷனை பேஸ் பண்ணி பாக்கும்போது ஒரு 2000 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படினா 8GB RAM 128GB இருந்துச்சு அப்படினா 14000 இருக்கலாம். அதுவே 8GB RAM 256GB இருந்ததுனா ஒரு 16000 இருக்கலாம். சோ இதுதான் வந்து இந்த ஃபோனோட பிரைஸ். இதுல பேஸ் வெர்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா weight. இந்த ஃபோனோட வெயிட்டும் திக்னஸும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அப்ராக்ஸிமேட்டா பாத்தீங்கன்னா வெயிட் வந்து 200 கிராம் இருக்கலாம். திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படினா 8 mm வந்து இருக்கலாம். சோ இது வந்து வர 27ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம் ஸ்லாட். இந்த ஃபோன்ல இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படினா சோர்ஸ் வந்து டெடிகேட்டடா 1 TB வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அதுவும் டெடிகேட்டட். சோ அப்படி பாக்கும்போது 3 ஸ்லாட் வந்து இருக்கும். அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுக்கு அப்புறம் USB வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2.0 வந்து இருக்கு. சோ இதான் फ्रेंड्स இந்த ஃபோனோட டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படினா இந்த ஃபோன்ல டூயல் ஸ்பீக்கர் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. DTS சவுண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ DTS சவுண்ட் அப்படினா உங்களுக்கு வந்து சவுண்ட் சிஸ்டம் வந்து
ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். ஹை ரெசல்யூஷன் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி வந்து வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத்து இதுக்கான சப்போர்ட் வந்து இருக்குது. டைப் சி ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் வந்து IP64 வந்து கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேட் வந்து சர்டிஃபிகேட் வந்து இருக்குது. ஸோ மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் வந்து 81H வந்து டூரபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐ ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் இரேசர், இமேஜ் கட் அவுட்டு, சர்க்கிள் டு சர்ச், வால்பேப்பர் ஜென்ரேட்டர், வாய்ஸ் அசிஸ்டன்ட்டு, நோட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் வந்து என்னங்கிறத பார்ப்போம். இந்த ஃபோனில் ட்ராபேக்கை விட அட்வான்டேஜஸ் தான் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு லோ காஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஸோ இப்போ ட்ராபேக்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் டிஸ்பிளே தாங்க ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா மீதி எல்லா ஃபீச்சருமே வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆவரேஜான லெவல் தான், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ முதல் ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ஃபுல் HD+ வந்து சப்போர்ட் வந்து இல்லை. அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். அது மாதிரி டிஸ்பிளே பேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா IPS LCD தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது AMOLED கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ட்ராபேக். மற்றபடி இந்த ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபீச்சர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து வர 27ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம், அல்லது இன்ஃபினிக்ஸ் மொபைலில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.